எல்லாத்துக்கும் வணக்கம். படத்தோடு வந்துருச்சு விஜய் மேலே பழி. ஒரு நல்லது செய்ய வந்தால் எத்தனை பிரச்சனை சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. மக்களே, விஜய் விட்டுறாதீங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி, எல்லா வீட்லேயும் எல்லா பிரச்சனையும் இருக்கும். எந்த வீட்லேயும் பிரச்சனை இல்லாமல் இருக்காது. புருஷன் முண்டாட்டி சண்டை இருக்கும். எல்லா வீட்லேயும் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அது வெளியே வராது. என்னமோ விஜய் தான் பெருசாக அவங்க குடும்பத்தில் பிரச்சனை வந்த மாதிரி எல்லாம் ஊதி அப்பா என்னால் காது கொடுத்து கேட்க முடியல. என்னென்ன தான் பேசுகிறாங்க ஒருத்தனை, இப்படி தான் இல்லைன்னு என்னால் நிம்மதியாக தூங்க கூட முடியாது. அப்படி பேசுகிறாங்கப்பா. அந்த நியூஸ் வந்துச்சோ இல்லையோ, ஆளுக்கு வாய் இருக்குதுன்னு இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. ஏன் ஒருத்தருக்கு நடக்கலையே இந்த சம்பவம்? ஏஆர் ரகுமானுக்கு நடந்துச்சு, என்னமோ அந்த ரவி மோகன் அவனுக்கு நடந்துச்சு, எத்தனையோ நடிகர்களுக்கு நடந்துச்சு. என்னமோ விஜய்க்கு தான் பெருசாக நடந்த மாதிரி அதை ஊதி பெருசாக்குறீங்க. குடும்ப பிரச்சனையை விட்டுருங்க. அவன் நாட்டுக்கு நல்லது பண்ணணுன்னு வந்திருக்கிறான்ல, நல்லது பண்ணணுன்னு வந்தவன் ஏன் இப்படியெல்லாம் கெடுக்குறீங்க? மக்களே, தயவு செய்து தொண்டர்களே எல்லாருமே விஜய்க்கு சப்போர்ட்டாக, கரூர் சம்பவத்தில் எப்படி சப்போர்ட்டாக இருந்தீங்களோ அதே மாதிரி விஜய்க்கு உறுதுணையாக இருந்து இதை விட்றாதீங்கப்பா. தயவுசெய்து விஜய் விட்றாதீங்க. அது அவனோட பர்சனல் லைஃப்பு. நாளைக்கு பிரிவாங்க, ஒன்று சேர்ந்துக்குவாங்க. உண்மை என்னன்னு தெரியாமல் தயவு செய்து ஆளுக்கு பேசாதீங்க. ஐயோ, இந்த மீடியாவில் என்ன ஜென்மங்க இவங்கெல்லாம்? என்ன கூட பிறந்திருக்காங்களா? அண்ணன் தம்பி இருக்கிறா, அக்கா தங்கச்சி இருக்கிறா இவங்களுக்கெல்லாம்? அவங்கவுங்க வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் இப்படி தான் பேசுவீங்களா நீங்கள்லாம்? என்ன பேச்சு பேசுதுங்க அந்த விஜயை பற்றி? ஒரு பிரச்சனை, அவங்க புருஷன் முன்னாடி சண்டை இருக்கதான் செய்ய. எந்த வீட்டில் இல்லாமல் இருக்குது புருஷன் முன்னாடி சண்டை? சும்மா எவனோ குண்டா தாடியெல்லாம் வச்சுட்டு எவனோ நாய் என்னென்ன பேசுதுங்கப்பா, மனசாட்சி இல்லாமல். இவங்களாம் உருப்படவே மாட்டாங்க. நான் சாபம் விடுறேன். என்னமோ உலகத்தில் புருஷன் முன்னாடி சண்டையே இல்லாத, இப்போ விஜய்க்கு தான் புதுசாக என்னமோ விவகாரத்தை நோட்டீஸ் ஆரம்பித்த மாதிரி பேசுகிறீங்க. எல்லாரும் தெரியும், மூத்த தலைவர்கள் எல்லாரும் யோக்கியமான எல்லாம் தெரியும். தயவுசெய்து அப்படி தொண்டர்களே, தயவுசெய்து விஜய் விட்டுறாதீங்க. இது ஒரு சாக்க சொல்லிவிட்டு எல்லாம் கெடுக்கணுன்னு பண்ணிட்டு கிடக்குறாங்க. விட்டுறாதீங்க. கரூர் சம்பவம் மாதிரி இதை எப்படி எல்லாம் கை கொடுத்தீங்களோ அதே மாதிரி பொண்ணுங்களாகட்டும் பசங்களாகட்டும் எல்லாம் தயவுசெய்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி இது பண்ணுங்கப்பா. நான் அதை கெஞ்சிக்கிறேன். அது ஃபேமிலி பிரச்சனை, அது தனமாக கடவுளாக பார்த்து அதுக்கு ஒரு வழி விடுவார். தயவுசெய்து விஜய் கை விட்டுறாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு மனசே சரியில்லை.